நாங்கள் சாவர நிலைமையில தான் இருக்குமோ தவிர இன்னைக்கு ரோட்டில் வந்து உட்கார அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ரோட்டில் உட்காந்துருக்கோம். இது மாதிரி பொருளாதார குற்றப்பியல் அலுவலகத்துலையும் உட்காந்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாலேயும் உட்காந்துருக்கோம். எந்த அரசு அதிகாரியும் எங்களுக்கு செவி சாய்க்கலை. இன்னைக்கு டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. சரி, என்னன்னா இது என்னன்னா பிளாட் போட்டது சொத்துக்களா? ஆமா, சொத்துக்கள். அவர் சொத்துக்கள் அவருடைய சொத்து இருக்கு. ஆமா, இவருடைய சொத்துக்கள் வந்து அங்கங்க பிளாட் போட்டு இடம் வச்சிருக்காரு இன்னமும். இதுல குறைஞ்சபட்சம் பாத்தீங்களா ஒரு 250 பிளாட்டுக்கு மேல சொந்த இடம் கையில இருக்கு. இப்ப இருக்கிற சொத்து புறான். இப்ப இதுல எல்லா சொத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த சொத்து மட்டும் எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு? இந்த சொத்து மட்டுமே வித்தா கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபாய்க்கு மேல போகும். அப்போ உங்களுக்கு ஈஸியா கொடுத்துட முடியும் இல்லையா? தாராளமா கொடுக்கலாங்க. இது பாருங்க எந்த அளவுக்கு சீன் போடுறாருன்ட்டு. பொருளாதார குற்றப்பிரிவுல இந்த புக் அப்படியே கொடுத்துருக்குங்க. ஓ சரி. இந்த புக் அப்படியே கொடுத்தோம். கிட்டத்தட்ட இந்த புக்கில் 100 பக்கம் பேப்பர் இருக்கும். இந்த 100 பக்கம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்தில் இருந்த இந்த கார் மட்டும் பார்த்தீங்கன்னா 40-50 கார் வரிசையாக நிற்கிது. இதெல்லாம் அவர் வாடகைக்கு எடுத்த பில்டிங்கு. இதில் 1-2 பில்டிங்லாம் இருந்த ஜாமெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த கார் 40-50 கார், 10 லாரி. வாச்சாத்தி விவகாரத்தில் ஆல்ரெடி செங்கோட்டையனுடைய பிரச்சனை ஒரு வரலாற்று கரும்புலியா மாறி இருக்கு. கண்டிப்பாக. இப்போ இது 2வது கரும்புலியா மாறுமோன்னு ஒரு சிக்கல் இருக்கும். கண்டிப்பாக இல்லை, இது அவர் சரியான நடவடிக்கை எடுத்து நாங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு உரிய வகையில் நிலத்தையோ பணத்தையோ பிரித்து கொடுக்கலனா அந்த மாதிரி கொடுமைகள் தான் அது நடக்கும். ஆனால் அதை சேர்ந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பசங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற தோரணையே ஒரு வித்தியாசமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எங்கள் ஆட்சி வந்து நீங்கள் கெட்ட பேர் உருவாக்குறீங்க. அப்படி சொல்கிறாங்க. எங்களை அது ஒரு மிரட்டு தோரணையை தான் நான் எடுத்துக்கணும். புரியுது. எடுத்தோடனே எதை நீங்கள் நிறைய இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள்லாம் அவங்க போய் ஒரு பார்லன்ட்டோ ஒரு அரசியல் அலுவலகத்திலையோ நாங்கள் தாண்டா ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான கண்ணோடும் போது அப்படி நம்ம எங்கள் கூட இருக்கிற ஆளுங்களை ஏதாவது கை வச்சிருவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. மன உளைச்சல்னால இறந்தவங்க அப்படி இப்படின்லாம் பார்க்கும்பொழுது ஒரு 20 பேர்த்த என்னால் காட்டவே முடியும். வாய்ப்பு இருக்கு. அதிகமாகவும் இருக்கலாம். 100 பேருக்கு மேலே இருக்கலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பார்த்தா 100கணக்காக மேலே இருக்குமோ தவிர இதுக்கெல்லாம் யார் சிவகுமார் பொறுப்பேற்கிறதா இல்லை இந்த அரசாங்கங்கள் பொறுப்பேற்குமாங்கன்னு எனக்கு தெரியல. சேலம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சிவகுமார் மேலே எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அது வந்து தாராளமாக ஃபுல் சப்போர்ட்டுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்பயும் அதே நிலை தொடருதா? எனக்கு அதுதான் பயமாக இருக்குங்க. 4 நாளுக்கு முன்னே போய் கேட்கும் போது பணம்லாம் கிடையாதுமா, உங்களுக்கு எதுக்கு பணம், உங்களுக்கு கொடுத்து நீ கல்யாணம் பண்ணி அதை போய் சாதிக்க போகிற, வேணா பூச்சி மருந்து நான் வாங்கி தரேன் குடிச்சிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. அந்த பொண்ணுங்க வெளியில் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களும் செஞ்சுட்டாங்க. பூச்சி மருந்து வாங்கி குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. ஆமாம், இந்த எஃப்ஐஆர் காப்பியில் தான் வந்து அந்த பொண்ணுங்க இறந்தாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த பொண்ணுங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் காவல்துறையை பார்த்தே சிவகுமாருக்கு ஆதரவு தான் பண்ணாங்க. அந்த பிள்ளைங்க பொழைச்சிருவாங்கிற நம்பிக்கையில் அவங்க ஏதோ யதார்த்தமாக மருந்து குடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு போராட்டம் வைக்கிறதா சொன்னதுனால சரி விட பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதை சொல்லி 1 நாள் 2 நாள் தான். சரி, பைபாஸில் நாங்கள் போய்ட்டுருக்கேன். பின்னால் வந்து ஒரு காரில் அடித்து நிற்கவே கிடையாது. நான் அடித்து ஒரு திட்டில் போய் அடித்து பள்ளத்தில் விழுந்து அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் நண்பர்கள் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிறவங்களும் பார்த்தீங்களா ஓரிரு நாளில் அரசு தரப்புலேருந்து ஏதோ ஒரு அறிக்கை வரணும், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தரோம், நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னார்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நம்புகிறோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக இன்னொரு 15-20 நாளுக்குள்ளே தலைமை செயலகம் போய் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்றைக்கி என்னென்னா ரோட்டில் உட்காந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோட சூழல். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ரோட்டில் உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக இப்படி ரோட்டிலும் காட்டிலும் கோட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து தான் போட்ட பணத்திற்காக நாயாக பேயாக அலைந்து இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் அந்த இதுக்கு விடை கிடைக்கல. 1 லட்சம் ஒருத்தர் 10 லட்ச ரூபா போடுறானாக்க 1 லட்ச ரூபா கூட கைக்கு வரலைங்கிறத உண்மை. இதை தாண்டி இந்த மன உளைச்சலே பார்த்தீங்கன்னாக்க 100க்கும் மேற்பட்டவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள் என்ற தகவலை கேட்கும் பொழுது உள்ளபடியே நமக்கெல்லாம் மனச்சாட்சி கொந்தளிக்கிறது. ஏனென்றால் இது வந்து போகிற போக்கில் கடந்து போக முடியாத ஒரு சூழல். இப்படியான கிட்டத்தட்ட சேலம்
சேலம் மாநகரே ஒருவரை குற்றவாளியாக, ஒரு மோசடிக்காரராக, கிரிமினலாக பார்க்க வேண்டிய ஒருவரை நேற்றைக்கு முந்தைய தினம் பார்த்துருப்பீங்க டிவிகேவில் சேர்ந்திருக்கார் சிவகுமார்னு. ஒரு வினிஸ்டார் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது நிதி நிறுவனமாகவும் ரியல் எஸ்டேட்டாகவும் நடத்தியிருக்கிறார். இதில் தான் கிட்டத்தட்ட 300லேருந்து 500 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை கொள்ளையடித்திருப்பதாக தகவல். கிட்டத்தட்ட 10 வருடமாக வெளிவராத ஒரு நபர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கிறார். அதுலேயும் மாற்றத்தை சொல்லி, விஜய்க்கு மாற்றம் என்று பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற விஜய்யுடைய கட்சியில் டிவிகேவில் செங்கோட்டையன் அமைச்சர், நிதியமைச்சர் முன்னிலையிலே வந்து இணைந்திருக்கிறார். இது இந்த மக்களிடையே மேற்கொண்டு ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸ்பாட் ரிப்போர்ட்டில் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, சரியாக சொல்லப்போனால் அவங்களுக்கு அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு கடையோட உட்காந்து பேச முடியாத சூழ்நிலை. அதனால் வேறு வரையிலேயே நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், ரோட்டில் உட்காந்து பேசுன்னு சொன்னாங்க. அதனால் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களோட முச்சந்தியில் ஒரு ரோட்டில் உட்காந்து பேசி கொண்டிருக்கிறோம். இது இன்னொரு வினோதமான விஷயம் என்னன்னாக்க, குடியிருப்போர் நலச்சங்கம் அல்லது ஒரு கூட்டுறவு தொழிலாளர் நலச்சங்கம், இப்படி நிறையா சங்கங்கள் பார்த்துருப்பாங்க. அரசு ஊழியர் சங்கங்கள், இப்படி பல்வேறு சங்கங்கள் இருக்குது, பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக பாதிக்கப்பட்டிருக்க நலச்சங்கம்னு ஒன்று வச்சு கடனை மீட்பதற்காகவே, இழந்த சொத்தை, இழந்த பணத்தை மீட்பதற்காகவே பாதிக்கப்பட்ட ஒரு நலச்சங்கம்னு ஒரு சங்கமே உருவாக்கியிருக்காங்க கேட்கும்போது வரலாற்றில் உண்மையிலே ஒரு வினோதமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் என்பது தெளிவாக இருக்கிறது. இதை ஒருங்கிணைக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் என்ன நடந்தது என்று தெளிவாக கேட்போமாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது? நாங்களே நிறைய ஊடகங்களை பேச முடியாது. 10 வருஷமாக நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க. இதுவரை என்னெல்லாம் நடந்திருக்கு? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு அவர் ஏமாந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் 6 மாதத்தில் பணம் கொடுத்துறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரொம்ப உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. சரி. அந்த உத்தரவாதம் பேரில் ஓரளவுக்கு ஜனங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். சரி, இவர் கொடுத்துறாரு, எப்படின்னு நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த பண மதிப்பீடுங்கிறது தெரியாமல் நடந்த விஷயம், இவர் கையில் அது இல்லை. அது நடந்துருச்சு, சரி பணம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாமளும் இருந்தோம். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சரி ஆயிடுச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் நாம் போய் கேட்கும் பொழுது டிடிசிபி அப்ரூவ் ரெடி ஆகிட்டு இருக்கு, தந்துறேன் அப்படின்னாரு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம எல்லாமே பொறுமையாக தான் இருந்தோம். யாரும் அவரை வந்து ப்ரெஷர் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அவர் கொடுக்க மனசு இல்லைங்கிறது ஒரு ஓரமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. ஏன்னா போகிற வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடியாட்களை வச்சு மிரட்டுறது. அரசாங்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் போய் புகார் கொடுக்கும் பொழுது, யார் நம்பி போட்ட, நீ எப்படி தனியார் நிறுவனத்தில் வந்து இந்த பணத்தை போய் நம்பி போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து அவன் வாங்கும் பொழுது எங்கிட்ட சொன்ன உத்தரவாதம் பார்த்தீங்களா, நீங்கள் கொடுக்குற பணம் வந்து வேறு யாரையும் நம்பாதீங்க, என்னுடைய முதலீட்டில் நீங்கள் பங்குதாரர், நான் செய்கிற தொழிலில் நீங்கள் பங்குதாரர், பார்ட்னர், அப்படி தான் பத்திரமே கொடுத்துருக்காரு. சரி. பங்குதாரர், உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி இடத்த விற்று உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பணம் வாங்கினார். அதை நாம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவர் லைவ்லேயே சொல்லுவார். இன்றைக்கும் மின்ஸ்டார் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா யூடியூப்பில் நிறைய வரும். சரி. சேலம் மின்ஸ்டார் இந்தியா சேனல்ன்ட்டு அந்த சேனலில் பார்க்கும் பொழுது மக்களில் விடிய நைட்டு 12 வரைக்கும் இங்கே எல்லாருமே பார்ப்பாங்க, சேலம் மாவட்டம் முழுசும். அப்படி பார்த்து தான் போய் பணத்தை கட்டினாங்க. அப்படி பார்க்கறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும் இல்லை, தனியாக பாண்டிச்சேரி போனார்னா அங்கே முதலமைச்சர் கூட உட்காந்து பேசுறது, இவருக்கு ரங்கசாமி கூட அவர் வந்து இவருக்கு மாலை மரியாதை போடுறது, சால்வை போடுறது, இவரை சிறந்த தொழிலதிபருக்கான ஒரு மனிதராக வந்து சிவகுமாரை காட்டி விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் நைட்டாக வந்து விளம்பரம் படுத்தும் போது மக்களை நம்பிட்டாங்க. இங்கே வந்தாக்கா பல தலைவர்களோட அந்த மாதிரி அப்பயும் போட்டிருக்காரு, சால்வை போட்டு மரியாதை சேர்த்து அவங்க கூட உட்காந்து இன்டர்வியூ பண்ணும்போது. எந்த ஆண்டுகள்ல? கடந்த ஆண்டுகள்லையா? 2015, 14 இந்த மாதிரி ஆண்டுகள்லாம் அது பயங்கரமான விளம்பரம். தனியாக மின்ஸ்டார் இந்தியான்னு சேனலே ஒன்று அவர் உருவாக்கி இருந்தார். அதுக்கு முன்னே சிடிஎன் பாலிமார்க்குங்கிற நிறுவனம் தான் வருவார். அதெல்லாம் நம்பி தான் அந்த மக்கள் போட்டாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறவங்க அதிகபட்சமாக பார்த்தீங்களா கண்கூட நாங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஒரு 10 பேர் சேர்ந்து போட்டு ஒரு இடத்த வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி போட்டோம். அந்த இடத்த வந்து ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு எங்கிட்ட பேசி வாங்கிட்டார். உங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் வருமானத்தை தரேன் அப்படின்னு சொல்லி 75 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி ஒரு 4 மாதத்தில் 5 மாதத்தில் பார்த்தீங்களா 2.25 கோடி ரூபாய்க்கு அதை விற்றார். சரி. அப்படிங்கும்போது அவர் சொன்னது பங்குதாரங்கிறது அது சரியாக தான் இருக்குது. பங்குதாரங்கிறது நமக்கு சரியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பணத்தை எப்படி இவர் தருவார் அப்படிங்கிறது யோசிக்கவே தேவையில்லை. நம்ம அந்த ரெட்டிப்பாக தராங்கிறது காவல்துறையும் அந்த அரசு அதிகாரிகளும் சொல்லி இன்றைக்கி நம்மளை வந்து மடைமாட்டம் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக 1 லட்ச ரூபா கட்டினா உங்கள் மாதத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு 4000, 3000 செலவுக்கு பணம் தரேன், இது வந்து சும்மா தான், இது வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து 1 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய் அப்படியே ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு வாங்கினது பணமே. நாங்களும் அதை நம்பி போட்டோம். ஏன்னா 2 வருஷம் ஆகும் அந்த பணம் ரிட்டர்ன். நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் சில்லறை 4000, 3000 வந்து 1 வருஷம் ஃபுல்லாக வாங்கிக்கலாம், 2 வருஷம் வாங்கலாம், 2 வருஷம் கழிச்சு கையில் 1 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். ஆனால் அதுவும் தரமாட்டார், சொன்னது தானே தவிர
அந்த 1 லட்ச ரூபாய்க்கு கூட்டு போய் ஒரு 50,000 70,000 60,000 உண்டான இடத்த கிரையம் பண்ணி தரம்பாங்க. அதுவும் நிறைய பேருக்கு தரல. அப்படியானதான் இது எல்லாமே பெண்டிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் தான் அவர்கிட்ட போய் பார்த்துக்கும் போது அரசு அதிகாரிகள் எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களையா? எங்களே மிரட்ட ஆரம்பிச்சு. நானே வந்து இதுக்கு முன்னே டிஎஸ்பி ராமுன்னு ஃபர்ஸ்ட் இவர் பிரச்சனை ஆனப்போ ராமு டிஎஸ்பின்னு ஒருத்தர் இருந்தார். சரி, அவர்கிட்ட போய் நான் புகார் கொடுக்குறேன். அவர் இந்த மாதிரி எனக்கு பாருங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பங்குதாரா சேர்த்திக்கிறேன்னு சொன்னதுனால நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படிலாம் நீ கொடுக்குற மாதிரி வழக்கு எடுத்துக்க முடியாது, நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மிரட்டி இப்போ நீ வெளியில் போனால் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி என்னை அனுப்பியிருக்காரு. அன்னைக்கு காலகட்டத்தில் நான் முதலமைச்சருக்கு நான் அதை பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் அந்த ஏடிஎம்கே லாரியில் வந்து எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகம் முன்னால் எந்த ஒரு போராட்டம் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஆதங்கத்தில் இந்த சங்கத்தின் மூலியமாக ஒரு 100-150 பேர்த்து திரட்டி கொண்டு போய் உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும். சரி, அந்த காலகட்டத்தில் அரசுக்கு அவங்க அழுத்தம் கொடுத்ததுனால நாங்களும் அழுத்தம் கொடுத்ததுனால ஒரு சில நபர்களை வச்சு எம்எல்ஏட்ட கூட சட்டமன்றத்திலே பேசுனதுனால அந்த 15,50,000 நிதி ஒதுக்கி அந்த 15 லட்சம் பேப்பர் எடுத்து கொண்டு போய் பொருளாதார குற்றப்பிரிவு அந்த டான்ஃபிட் கோர்ட்டில் பதிவு பண்ணாங்க. அப்போ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸே பதிவாகி நடந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு 2,200 பேர் வழக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இன்னும் 1000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. இவனும் சொல்கிறான் 1,500 பேர் தான் இருக்கும், 1,700 பேர் தான் இருக்குன்ட்டு. ஆனால் வழக்கு ஏறிட்டே இருக்கு. இதில் எந்த அரசு அதிகாரிகளுமே பார்த்தீங்களா மக்கள் பக்கம் இல்லை. சிவகுமார் எவ்வளோ பணம் தரான், அவன் என்ன சொல்கிறான். இப்போ கடந்த ஒரு ஓய்வு விட்டு நீதிமன்றத்தில் ஒரு குழு அமைச்சாங்களோ, அது இப்போ சமீபத்தில் நடந்ததுங்க. அப்போ அதுவுமே அவங்க போயிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குழுவே இவர் அமைச்சது தாங்க. அரசு தரப்புல இருந்து அரசு தரப்புல நாங்கள் என்ன கேட்கறோம்னா, ஒரு போராட்டங்கள் நடத்தும் பொழுது அந்த போராட்டத்தின் வாயில நாங்கள் கேட்குற கோரிக்கை என்னன்னா, இந்த குழு அந்த குழு அமைக்கிறீங்க இல்லையா, அந்த குழுவில் வந்து பாதிக்கப்பட்ட எங்களையும் சேர்த்தணும், எங்கள் கூட இருக்கிற வழக்கறிஞரையும் அதை சேர்த்துங்க அப்படின்னாக்கா அதை சேர்த்துறதே கிடையாதுங்க. அவங்க குழுவை போட்டுட்டு அந்த குழுவுக்கு அவரே வந்து 1,50,000 பணம் கட்டுறாரு, நீதிபதிக்கு அவங்க இவங்களுக்கெல்லாம் பணம் கட்டுறாரு. அதை வாங்கிட்டு அவங்களும் காலத்தை கடத்திட்டு ஒரு வருஷம் இப்போ சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 202வது ரூமில் ஒரு வருஷமா அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு நடந்ததுங்க. சரி, அந்த குழு நடந்துகிட்டே வந்து என்னாச்சுன்னா ஒரு வருஷமா நடந்து நாங்களும் போய் பார்க்கும்போது தான் யாரையும் உள்ள அனுமதியே கிடையாது. அப்புறம் நடக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்தில் 2 நாள் தான் அனுமதி கொடுத்தாங்க காவல்துறை. அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணித்தரோம், போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அங்கே பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி அந்த அம்மாவை போய் பார்த்தோம். அவங்களும் நானும் இப்போ தான் புதுசாக பொறுப்பேற்றிருக்கேன், மிக விரைவில் உங்களுக்கு நான் அந்த வேலையை செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. சரி, அப்படி எவ்வளோ நாள் தலைமறைவு இருந்தார்? தலைமறைவு கேட்கும்போது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட தலைமறைவு தாங்க. சரி, என்னைக்குமே அவர் வந்து ரிலீஃப்ல. ஆனால் தலைமறைவுங்கிறது எங்களுக்கு அவங்க சொல்கிற பொய்யான வாக்குறுதி. இன்னைக்கு வரைக்கும் சரி, கிட்டத்தட்ட இந்த 3-4 வருஷமா அவர் தலைமறைவுலாம் இல்லை. ஈரோட்டில் ஒரு சோலார் பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பில்டர்ஸ்னு ஒரு நிறுவனம், சரி, வாரி குரூப் ஆஃப்னு, இந்த 2 பேரை வச்சு இன்னைக்கு சேலத்தில் இன்னைக்கு நீங்கள் போனீங்கனாலும் சேலத்தில் எப்படி இந்த ஒரு 3,500 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க, இல்லாதெல்லாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு 1000 பேர் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அதே ஸ்கீம் அப்படியே எதுவுமே மாறலை. இப்போ அரசு அதிகாரிகிட்ட அவர் சொல்லும் போது எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஆனால் இன்னைக்கு அதே நிறுவனத்தை எப்படி அதே மாதிரி ஸ்கீம் போட்டு நடத்த முடியுங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நடத்துறாரு. இன்னைக்கு நேற்று வரைக்கும் அவர் குரூப்பில் வந்ததுங்க. நேற்று வந்து எஸ்ஆர்எம் பில்டர்ஸில் இந்த இடம் வாங்கினா இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ பணம் ஆஃபர், ஒரு ஃப்ளாட் வாங்கினா ஒரு நடந்துட்டு தான் இருக்குங்க. யாரும் நடக்காத ரிமாண்ட்லாம் அவ்வளோ. காவல்துறை நாங்கள் போய் கேட்கும் பொழுது இந்த மாதிரி பொதுமக்கள் போய் கேட்கும் பொழுது அவங்க நிராகரிச்சிடுறாங்க, மிரட்டிடுறாங்க. போய் வெளியில் நான் பிடிச்சி உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், அதனால என் மேலே அவங்க கை வைக்கிறது கொஞ்சம் அஞ்சிக்கிறாங்க. இல்லைன்னா ஆமாங்க, இல்லைன்னா என்னை எப்பயோ தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. சரி சரி சரி. சிவகுமார் அடியாட்களை வச்சு காரை விட்டுலாம் என்னை அடிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, சீலநாம்பட்டி பைபாஸில் போயிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு முன்னே அவர் மேலே நான் போய் அனாம்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறேன். இந்த மாதிரி என்னுடைய குடும்ப சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்குது, அவர் எனக்கு இத்தனை நாளில் பணம் தரனாரு, அதுக்கு உண்டான ஒப்பந்தம் பத்திரம் இருக்குது, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த காவல்துறை இது மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது போங்கன்ட்டார். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு 2 நாளில் மிரட்டுறாரு. உனக்கு அந்த பிளாட்டு கொடுத்தல, இந்த பிளாட்டு கொடுத்தல, அதை ரிட்டர்ன் கொடு அப்படின்னாரு. எனக்கு எங்கே நீங்கள் பிளாட்டு கொடுத்தீங்க? கொடுவே கிடையாதுயா. எந்த பிளாட்டை கொடுத்த சொல்லு, என் பத்திரம் ஓட்டு இருக்கும் இல்லையா, எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்ல, எங்கே எடுத்து காட்டு அப்படின்னு கேட்கும்போது இல்லையாப்பா, சரி விடு பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதை சொல்லி 1 நாள் 2 நாள் தான். சரி, பைபாஸில் நான் போயிட்டுருக்கேன். பின்னால் வந்து ஒரு காரில் அடிச்சும் நிற்கவே கிடையாது. நான் அடித்து ஒரு திட்டில் போய் அடித்து பள்ளத்தில் விழுந்து
அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் நண்பர்கள் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிறவங்களும் பார்த்தீங்களா ஏதோ ரோடு ஓரத்தில் போதையில் ஏதோ விழுந்துட்டாங்களாட்டு அடித்து தள்ளிட்டாங்க. அவங்க விழுந்துட்டு அவன் எதுக்கு நான் போய் பார்க்கணும், சாராயம் குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. எனக்கு எங்கள் நண்பர்கள் அந்த நேரத்தில் ஏதோ ஃபோன் பண்ணும்போது அங்கே போகிறவங்க அந்த ஃபோன் எடுத்து பேசினோடனே இந்த மாதிரி இவர் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்காருங்க அப்படின்னோடனே என்ன போதையா என்னன்னு தெரியல அப்படின்னோடனே இல்லைங்க அவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே எங்கள் நண்பர்கள் அங்கே வந்துட்டாங்க. எது போல் அந்த ஹோட்டல்காரங்களும் 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வீட்டுக்கு வந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆதாரம் வேணா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்புறம். சரி, அப்போ இது மாதிரியா இப்போ நீங்கள் உங்கள் மேலே ஒரு கொலை முயற்சி நடந்துக்குது, இது போல வேற ஆள் இதன் மூலம் இறந்துருக்காங்களா? இது இந்த பிரச்சனையின் மையமாக வச்சு போய் பணம் கேட்டு கல்யாணத்துக்காக கேட்டதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நடத்துங்க, நான் கல்யாணத்துக்கான பணம் தேவை, ஒரு 3-4 நாள் இருக்கும்போது நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அந்த பொண்கள் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே என்னடா ஏதோ கீழே விழுவுற சத்தம் கேட்குதுன்னு அவங்க அப்பா வந்து எட்டி பார்த்து 3 பெண்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 பெண்கள் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அந்த விஷயம்லாம் ரொம்ப நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 1-2 வீடு வித்தார் இல்லைங்களா, வாங்கினவங்கிட்ட போய் அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு, நீ என்னைக்கு கொடுத்த 2014-13 உனக்கு வந்து 5 லட்சத்துக்கு தான் நான் கொடுத்தேன், இன்னைக்கு அதே 5 லட்சத்தை நான் கொடுக்குறேன், நீ காலி பண்ணு அப்படின்னு அடியாட்களை வச்சு மிரட்டியிருக்காரு. மிரட்டினோன்னா நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தீக்குளிச்சிக்கிறது முயற்சி பண்ணியிருக்காங்க. அதிகாரிங்க ஓடி போய் தண்ணி ஊற்றி காப்பாற்றி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னது தானே தவிர எந்த நடவடிக்கையும் கிடையாது. அவர் பேசின வீடியோ வந்து ஆடியோ வந்து எல்லாமே அந்த அம்மாட்டு இருக்குது. அதை வச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சேலம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சிவக்குமார் மேலே எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அது வந்து தாராளமாக ஃபுல் சப்போர்ட்டுங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்பயும் அதே நிலை தொடருதா? எனக்கு அதுதான் பயமாக இருக்குங்க. நான் இப்போ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒரு தூய சக்தியாக தருவேன், தூய சக்தியாக நான் ஆட்சி நடத்துவேன் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவர் வந்து சினிமா துறையில இருந்து அவர் என்னெல்லாம் சாதிச்சாரோ அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னே ரயில நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படிங்கும்போது அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. சரி, அதே மாதிரி வந்தவுடனே தடாலடியாக நிறைய விஷயங்களை செஞ்சார். சரி, நாம் என்ன ஒரு 10 நாள் ஒரு வாரத்தில் நம்ம சங்கத்தின் மூலியமா ஒரு 10 பேர்த்து 5 பேர்த்து கூப்பிட்டு போய் உட்காந்து அவர்கிட்ட பேசி இந்த விஷயமா பேசலாம்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்களா நிதியமைச்சருக்கு போய் இவர் சால்வ் போறாரு, நிதியமைச்சர் இவருக்கு சால்வ் போறாரு. ஆனா 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சாதாரணமா கிடையாதுங்க. எங்களுக்கு எப்படி தெரியும்னா அந்த ஏமாத்தப்பட்ட காலத்துல பாத்தீங்களா இவர் முழுமையா வந்து சப்போர்ட் பண்ணி வச்சிருந்தது சாமியப்பன் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமியோடைய மச்சனை. சரி, அவங்க சம்சாது சின்னம்மா பையன் பெரியம்மா பையங்கிற முறையில மச்சனை. சரி, அவர் காட்டு தோட்டத்துல போய் நம்ம போய் பார்க்குறோம். இவருக்கு சரக்கு ஊற்றி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு எங்கிட்ட அவர் பேசுறாரு. போங்க எல்லாம் பார்த்துக்கலாம், தருவேன், யாருக்கும் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், வரும் போங்க. அதை மீறி ஏன்டா இங்கே உட்காந்து பேசிட்டு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி போலீஸ் போனீங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2030 தான் பணம் வரும். கேஸ் எல்லாம் முடிட்டோம். அதுக்குள்ள இந்த பணம்லாம் வந்து பார்த்தீங்களா 500 கோடி வந்து 300 கோடியாக மாறி 500 கோடிங்கிறது 3000 கோடியாக மாறிடும். உங்களுக்கு 150-200 கோடி கொடுத்துட்டு மிச்சம் பண்ண நான் எடுத்துகிட்டே போயிருப்பேன். நீங்கள் செத்தா பண்ணா பொழைச்சா எனக்குண்ணா அப்படிங்கிறாரு. அப்படியே பேசுகிறாரு. அதை பற்றி இதெல்லாம் பரவாயில்ல. அந்த நிறைய வீடியோ இல்லை அவர் பேசுனதெல்லாம் ஏன்டா 1-2 இருந்தது. அன்னைக்கு கூட துணை முதலமைச்சர் அந்த பன்னீர்செல்வத்தெல்லாம் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு இது அரசியல் சப்போர்ட். அந்த ஆடியோலாம் அந்த காலகட்டத்தில் நான் ஒரு சில அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு நேற்று நடந்த ஆடியோவை நான் வந்து டிஎஸ்பி அனுப்பியிருக்கேன். என்ன பேசினா இது வரைக்கும் ஆடியோனா வீடியோங்க, அந்த இவருக்கு போட்டது SRM பில்டர்ஸ். இந்த பிரச்சனை வந்துருச்சு, இது மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. சால்வை போத்தி வரவேற்கிறது இந்த நிகழ்ச்சி இப்போ தமிழ்நாடு முழுசும் கொந்தளிக்குது. எப்படி இந்த மாதிரி நிதியமைச்சர் வந்து இவருக்கு மாலை போட்டாருங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு அதிகாரி மனுவை வாங்கி பார்த்த உடனே இந்த போட்டோ இப்படியே நான் மாட்டிகிட்டே தாங்க போனேன். சரி, இன்னும் இந்த இவர் எங்கே இருந்தார், இது என்ன அப்படி அப்படின்னாரு. ஏங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இவருக்கு நிதியமைச்சர் அவருக்கு மாலை மரியாதை செலுத்தி சால்வை போட்டு வரவேற்றிருக்காங்க. நீங்கள் அவர் தேடப்படும் குற்றவாளி எங்கே கிட்ட கேட்டால் நான் என்னங்க சொல்ல முடியும்? நீங்கள் தாங்க தேடி கண்டுபிடிக்கணும். முன்னதான் அவரே தான் ஒரு தடவை சொன்னார் இடமா கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு. இன்னைக்கு மதுரையில் வந்து ஒரு கோர்ட்டில் உயர்நீதிமன்ற கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நில பாதிப்பு பணம் கட்டி மோசடி அடைஞ்சிருந்தாங்களா அவங்க நிலமா கொடுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துருங்க. நானும் அதை பார்த்தேன். அந்த பேப்பரே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அதான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நீங்கள் இடமா தர முடியாது, நீங்கள் இப்போ இடமா கொடுக்குறது ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் தயவு செய்து விற்று எடுத்து இன்னும் காலம் கடத்தாதீங்க, எங்களுக்கு இடமா கொடுத்துருங்க. பணம் கேட்குறீங்க நீங்கள் பணமாக கொடுங்க, இடம் கேட்குறீங்க இடமா கொடுங்க. இடம்லாம் எல்லாமே இருக்குங்க, சாதாரணமாக கிடையாது, இடம்லாம் நிறையா இருக்குது.
சரி. அவர் சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த பணம்லாம் ஒரு 150-200 கோடிக்கு வாங்கியிருந்தாலும் கூட இன்னைக்கு 600-700 கோடி ரூபா 800 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து போகும். அந்த அளவுக்கு இருக்குது. அரசு அதிகாரிகள் தலையிட்டா அவங்க மனசை வச்சு இதை வாங்கி தரணும்னு நினச்சாங்களா கட்டாயமாக அந்த சொத்தை வந்து மீட்டு தரதுக்கு முழுமையாக அவங்களால முடியுங்க. ஆனால் மக்கள் பக்கம் யாரும் இல்லைங்கிறதா எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை. போன புது வருஷம் 11 தேதி 11ஆம் மாதம் 2025 அன்னைக்கு நாங்கள் அதுக்கு முன்ன மாதம் போராட்டம் நடந்தது. அந்த தேதியில் ஒரு இடத்த 23 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டு உங்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிரோன்னு சொன்னாங்க. அந்த தேதியில் 1/11/2025 அந்த ஏலமும் நடந்தது வேஸ்ட்டாக போச்சுங்கிறாங்க. அந்த ஏலத்தை நாங்களே கேட்டோம், உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு இது ஏலம் விட்றீங்களோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட் நம்மளோட கட்டுறோம், பாதிக்கப்பட்ட மக்களுடைய தொகை எவ்வளவோ அந்த தொகையை உங்கள்கிட்ட சொல்லி ஒரு சீட்டு கொடுத்துறோம், அந்த இதை எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்கன்னு கேட்டது அதெல்லாம் முடிய முடியாது, விற்று தான் தருவேன்னு சொல்லிட்டு விற்று தரேன்னு சொல்லி விற்றாங்க. உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது டிடிசிபி அப்ரூவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிடிசிபி அப்ரூவ் நாங்களே பணம் கட்டுறாங்கன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தனியார் நிறுவனத்தை கூப்பிட்டு அந்த பஸ் கம்பெனிக்காரன் கிட்டத்தட்ட சிவகுமாருக்கு தெரிஞ்சவ தான், அவருக்கு அந்த ஏலத்தை வந்து 23 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. விற்று யாருமே அந்த அதிகாரம் தான் இல்லைன்னா அவங்களுக்கு பணமே இல்லை, அவர் மேலே நடவடிக்கை எடுப்போன்னு காவல்துறை அவருக்கு ஏலத்தை எடுத்து அந்த இடத்த மீட்கவே இல்லை, என்னால் பணம் கட்ட முடியலன்ட்டார். அதை அப்படி கைவிட்டாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஏற்கனவே அரசு தரப்பில் இருந்து தான் ஓய்வு பெற்றாருங்கிறது என்னுடைய கணக்கு. அப்போ தான் அதுக்கு மேலே தான் அவர் வந்து தனிப்பட்ட ஓய்வு பெற்ற தலைமையில் தனி ஒரு குழு போட்டாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அங்கிருந்த டிஎஸ்பி இவங்கெல்லாம் இது நாடகமாக என்னங்கிறது எங்களுக்கு புரியலைங்க. மற்றவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இதை சுற்றி போகிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. இதன் விஷயமா நான் அப்பப்போ ஒரு விஷயமா நான் போகும்போது எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய நாடகமாக பணம் வருமா வரலையாங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இப்போ இந்த 3000 பேருமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமா? ஏன்னா இதுல சொல்லுங்க சில பேர் ஏறத்தால ஒரு இல்லை ஏன் என்ன சொல்றேன்னா ஒரு 100 பேருக்கு மட்டும் கூட மன உளைச்சல் இறந்துருக்காங்கன்ற தற்கொலை தான் கிடையாது, மன உளைச்சல் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணிக்கையில இப்போ 100 பேருக்கு மேல அதெல்லாம் கிட்ட உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? மன உளைச்சல்னால இறந்தவங்க அப்படி இப்படின்லாம் பார்க்கும்பொழுது ஒரு 20 பேர்த்த என்னால் காட்ட முடியும். காட்டவே முடியும். ஓகே, தெரியாம 100 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாகவும் இருக்கலாங்க. 100 பேருக்கு மேலே 100 பேருக்கு மேலே இருக்கலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, இந்த பணம் எனக்கு வந்துட்டு போயிட்டு இல்லை கொடுத்துருந்தாங்களா, எங்கள் அம்மா ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டியிருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்றிருப்பேன். அரசு மருத்துவமனை கூட்டு போய் சொல்கிறோம், அவங்களுடைய அலட்சியம் தான் அது. பெரிய டாக்டர் இந்த அம்மாவுக்கு இந்த மருந்து கொடுங்க, இந்த ஊசி போடுங்க, உடனே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் காலம் கடத்திட்டாங்க, இறந்துட்டாங்க. இது அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்தா காசை பிடிக்கிட்டாவது இவங்களை காப்பாற்றலாங்கிற நிலைமை அவங்களுக்கு பணம் இருந்திருந்தான்னு சொல்லி என்கிட்ட பணம் இருந்திருந்தா ஏதோ ஒரு வேலை இது காரணமா இருக்கு. இதுதான் காரணம். அதே மாதிரி தான் இந்த இவங்களுடைய அப்பா, சரி, இவருடைய அப்பாவும் அதே மாதிரி தான். அந்த பணம் இல்லை, அந்த டைம்ல எல்லாம் பணம் இழந்துட்டோம். ஒரு 1000 ரூபா திரட்டுனா கூட இங்கே யாரும் எங்க மேல நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. இவங்களுக்கு கொடுத்தா இவங்க ஏற்கனவே இங்கே ஏமாத்திட்டாங்க, இவங்க எப்படி பணம் தருவாங்க அப்படின்ட்டு. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இங்கேயே 3 பேர் இருக்கும், நீங்க பாக்குறதுல 3 பேர் இங்க இருக்கும். அப்ப இன்னும் 10 பேர் காட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம். 10-20 பேருங்கிறது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பார்த்தா 100கணக்காக மேல இருக்குமோ தவிர இதுக்கெல்லாம் யார் சிவகுமார் பொறுப்பேற்கிறதா இல்லை இந்த அரசாங்கங்கள் பொறுப்பேற்குமாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சிவகுமார் தான் இதுக்கெல்லாம் பலிகடா. இது அவன் தான் ஏற்கணும். அரசாங்கம் அவர் மேல தானே திணிக்கணும். அந்த பணத்தை யார் ஏமாத்தினாங்க? சிவகுமார் தானே. இன்னைக்கு அவர் ஒரு இது சொல்றாரு, வாட்ஸ்அப்ல சும்மா வீடியோ போடுறாரு, அன்னைக்கு காலகட்டத்தில் 150 கோடி ரூபா அரசாங்கத்தை ஒப்படைச்சிட்டேங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. இப்ப இது யாருல படிக்கல? அரச வந்து இவருக்கு குறை சொல்றாரா? அப்படி பார்க்கும்போது டிஎம்கே போனனால அவங்க மேல பழி இல்லை. ஏடிஎம்கேல அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட தான் அந்த அரசாங்கம் 150 கோடி ரூபா நான் ஒப்படைச்சேன். ஏடிஎம்கே காலத்தை கொடுத்துட்டாரோ. என்னைக்கு என் மேல எஃப்ஐஆர் போடுறேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே 150 கோடி ரூபா நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த 150 கோடி இன்னைக்கு வரைக்கும் யார் கையில இருக்கு? இன்னைக்கு கணக்கு வந்து பார்த்தா தாவைக்கு ஆட்சியில் இருக்கு, அந்த அதிகாரி கையில தான் இருக்கு. இப்படி நம்ம பழி சொல்ல முடியும். ஆனா நம்ம அதை சொல்லல. அவனாட்ட நம்ம பச்சவந்தி மாதிரி அப்பப்போ மாத்தி பேசல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை உடனடியாக வழங்கணும், இடத்தையும் பணமும் இருக்கு. ஏலம் அந்த நீதிபதி 1-2 ஏலம் விட்டு பணமும் இன்வெஸ்ட் பண்ணி பேங்க்ல வச்சிருக்காங்க. பணமா கேட்குறீங்க பணமா கொடுக்கட்டும், இடமா கேட்குறீங்க இடமா கொடுக்கணும். இதை உடனடியாக இந்த டிவிகே கட்சியில் முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய அவர் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நாங்கள்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் கூட எங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு 1-2 பேர் கட்டாயமாக அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தொகுதியும் வந்து அவங்க ஜெயிச்ச தொகுதி தான். அதனால் நம்ம அவங்க எம்எல்ஏ மேலே அவங்க மேலே இவங்க மேலே நான் குறை சொல்ல விரும்பல, எதுவும் சொல்லலை.
எங்களுக்கு இந்த கட்சியிலேருந்து அவங்க முதலமைச்சர் பார்வைக்கு இது கொண்டு போனோம். கூடி சீக்கிரம் நாங்களும் ஒரு போராட்டம் மாதிரி அறிவித்து தலைமை செயலகத்துக்கு ஒரு 100 பேருக்கு குறைவில்லாத போகிறதுக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக வைரல் ஆகிட்டு இருக்குது. செங்கோட்டையனுக்கு இவர் யாரும் தெரியும்ன்றீங்க, ஆல்ரெடி முதல் தெரியும்ன்றீங்க, ஆல்ரெடி அதிமுக காலத்திலேயே உங்க வீட்டு கூட்டுக்குன்னு சொல்றீங்க. இந்த 4-5 நாள் வந்துருச்சு. இப்போ இவர் தரப்புல ஏதோ விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இது நான் ஏதோ 10-11 எனக்கு சால்வ் பண்ணணும்னு சொல்றாரு. இப்போ 4-5 நாள் ஆனப்பறம் கூட டிவிகே கட்சியிலையோ அல்லது அபிஷியல் பகுதியிலையோ அல்லது செங்கோட்டையனோ இதுவரை விளக்கம் தரல. அப்போ இந்த மௌனம் எதை காட்டுது? மௌனம் எதை காட்டுதுன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து இவர் சேர்ந்துருக்காங்கிறது உறுதிப்படுத்துதுங்க. அவருக்கே பணம் கொடுத்து சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் பணம் கொடுக்க எந்த அதிகாரி அவர் போய் பார்த்தாலுமே உண்மையில ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை கொடுத்துருந்தா கூட ஒரு 10% பேருக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. அதிகாரிகளை கொடுத்த லஞ்சம் தான் இது அதிகம். இந்த லஞ்சத்தை ஒரு பக்கம் செங்கோட்டையனும் அவர் ஒரு வாங்கிட்டு சேர்த்துருப்பாருன்றீங்க? கண்டிப்பா எங்களுக்கு அப்படிதாங்க நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா அவர் வாங்கல அப்படின்னா இந்த டிவி இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாளா பயங்கரமா வைரலா போகுது. நானே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தா நாங்களே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு தூரத்துல இருந்து மதுரையில இருந்து எங்களுக்கு உதவி பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க. இந்த டிவி சேனல் எல்லாமே எல்லா டிவி சேனல்லையும் வந்துருச்சு. இது வரைக்கும் அவர் ஒரு மறுப்பு கூட சொல்லல. அந்த சைட்ல இருந்து அவர் மட்டும் இல்ல, செங்கோட்டையன் மட்டும் இல்ல, அந்த தரப்புல இருந்து யாருமே வந்து இது வரைக்கும் ஒரு தகவல் சொல்லல. ஆனா அதை சேர்ந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பசங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்க சொல்ற தோரணையே ஒரு வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எங்க ஆட்சி வந்து நீங்க கெட்ட பேர் உருவாக்குறீங்க அப்படி சொல்றாங்க. எங்களை அது ஒரு மிரட்டு தோரணையை தான் நான் எடுத்துக்கணும். புரியுது. ஏன்னா ஒரு சில எங்களுக்கு அந்த பசங்க எல்லாம் தெரியும், சின்ன வயசுல இருந்து பழக்கம் தான். இன்னைக்கு நீங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா எங்க பேரை கெடுக்க பாக்குறீங்க அப்படின்னு ஒரு துளி எங்களுக்கு அப்படி கிடையாது. அவர் பேரை கெடுக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு அவங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கல. சேராம இருந்தாலே நீங்க பிரச்சனை இல்லாம இருக்கு. அவங்க சொல்றவங்க நேரடியாக அங்க போய் சொல்லலாம். அவங்க எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, எங்க ஏரியாவில் இருக்காங்க, பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு. அது செஞ்சா அது ஒரு நல்ல விஷயமா தோணும். சரி. ஆனா இது அப்படி சொல்லும் போது எங்களுக்கு மனசு வருத்தமா இருக்கு. இல்ல இப்போ வந்து ஒரு 2 வகையான விஷயம் உங்க மனசுக்குள்ள ஓடுங்க. அநேகமா இப்ப போய் சேர்ந்தது வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துதா அல்லது பயத்தை ஏற்படுத்துதா? பயத்தை தாங்க ஏற்படுத்துது. இதுல இன்னொரு பயம், இவர் வந்து பணம் இன்னும் 5 வருஷம் காலம் கடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அது ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் நம்ம போராடலாம் அப்படிங்கிற குணாம்சம் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில பார்த்தா அவங்க கட்சியில இருக்கிற பசங்க எந்த சூழ்நிலை அவனுக்கு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க அரசியல் ரீதியாக அவங்க பண்பாடு இல்லை. எடுத்தோடனே எதை நீங்க நிறைய இன்னைக்கே பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள்லாம் அவங்க போய் ஒரு பார்லமெண்ட்டோ ஒரு அரசியல் அலுவலகத்திலையோ நாங்க தாண்டா ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான கண்ணோடும் போது அப்படி எங்க கூட இருக்கிற ஆளுங்களை ஏதாவது கை வச்சிருவாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து எக்கச்சக்கமான போராட்டங்கள் நான் பார்த்துட்டேன். ஒரு தோழர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு அது அவங்க பூரா சராசரி மனிதர்கள் இல்லையா? அந்த மாதிரி அவங்க மேல ஏதாவது கை வச்சிருவாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு வந்து அவங்க அண்ணனுடைய பிரச்சனை, அவங்க அண்ணன் ஆட்சியில் நாங்க தப்பா இதை பண்றோம். ஓகே, அவங்க அண்ணன் ஏதாவது முடிவெடுத்தாங்களோ உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் போகும் இல்லையா? கண்டிப்பா இதை சால்வ் பண்ணாருன்னா அவர் பேரு தானே. கண்டிப்பா நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க எப்படி அவரை தேர்வு பண்ணீங்க? அவர் முதல்ல தூக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா அவர் ஆக்ஷன் எடுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை, நல்லா போயிருக்கு. அப்ப அந்த பசங்களுக்கு அதே புரியல. ஆமா, அதே புரியல. நாம சொன்னாலும் இல்ல நீங்க எங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலே இருக்காங்க. அது பார்க்கலாங்க. வரக்கூடிய சவால் நாங்கள் எதிர்த்து போராடிக்குவோம். ஆனால் எங்கள் கூட இருக்கிறீங்க எந்த பிரச்சனையும் வராது இருக்குன்னா தான் எங்களுக்கு தேவை. அப்படி வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்குவோம் சட்ட ரீதியாக. ஏன்னா அவங்க உங்கள் சங்கத்தில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க? எங்கள் சங்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இதை சொல்லி செஞ்சு ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு கடைசியாக ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் சங்கம் சேர்த்து நானே இன்னொரு சங்கத்தில் போய் சேர்ந்தவன் தான். அப்படியா? ஆமாம். அவங்க 200 கூட 300 கூடன்னு வாங்குவாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. சரி. ஆனால் எந்த பணியும் செய்யலை, அப்படியே விட்டாங்க. ஆனால் நாங்கள் முன்னெடுக்கலை. இப்போ நாம் ஒரு 4-5 வருஷமாக அந்த சங்கத்தை எடுத்து கிட்டத்தட்ட இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயம், பணத்தை ஏலத்தை விட்டு கொண்டு வந்து நிதியை கொடுக்குறேன் அப்படிங்கிற காலகட்டம் கொண்டு வந்துட்டோம். இந்நேரம் இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கலைன்னா இந்நேரம் பணம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வர மாதிரி இருக்கு. திரும்பி இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெரிய மனத்தொய்வு மன உளைச்சல் இருக்கு. நான் கிட்டத்தட்ட வேலை செஞ்சு எனக்கும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கையில் காலில் பாதிப்பு இருக்கு, ஆல்ரெடி ஆக்சிடென்ட் இருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. அதில் அடிபட்டது. இந்த கால் வந்து அவ்வளோ சீக்கிரம் உட்காந்து எந்திரிக்க முடியாது, காலில் காயம் ஏற்பட்டு பயங்கரமான பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனையிலையும் நான் வேலை செஞ்சு 3-4 மாதம் ஆகுது. எக்கச்சக்கமான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த பொருளாதார ரீதியாக இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியுமா? நாம் தெரியப்படுத்தினாலும் அரசு அதிகாரிகிட்ட போய் சொன்னால் உன் பேச்சை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. என்ன மட்டும் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், மாற்றி மாற்றத்துக்கு பிறகு அதிகாரிகள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கா? இல்லைங்க. அதிகாரிகிட்ட சும்மா சின்ன கீழ் மட்ட அளவில் தான் வந்திருக்கு.
இந்த தாசில்தார் ஆஃபீஸு, ஓகே. விவோ கிட்ட இப்படி தான் வந்திருக்க தெரியல. இந்த பொருளாதார குற்றப்பிரிவு இப்போ வந்த அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர, கேட்டிருக்காங்கன்னா ஒரு தடவை அறிக்கை விட்டாங்க. நாங்கள் சீனியர்ட்டி பிரகாரம் கூப்பிட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நம்பர்லேயே சீனியர்ட்டி எழுதி வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கூப்பிடல. இவங்க தான் போய் அந்த இன்டர்வியூ போட்டு வந்திருக்காங்களே தவிர கூப்பிட்றேன்னு நாங்கள் கூப்பிடல. மன வச்சல அவங்க மனைவி இறந்துக்கார்ல. ஆமாம், அந்த மாதிரி அரசு அதிகாரி பயங்கர அலட்சியம் தாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் திருந்துமா இல்லையா? நான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இவர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுக்கடையில் எடுத்தது, லஞ்சம் வாங்கினா பிடிச்சி கொடுங்கன்னது, இதெல்லாம் எங்களுக்கு வந்து சரி ஒரு வீரியமாக இருக்கு. ஆமாம், வீரியமாக இருந்தது, நடக்கும், நாமளும் போய் சந்திக்கலாங்கிறது. அந்த தலைமை செயலத்துக்கு ஒரு 100 பேர்த்து திரட்டிட்டு போலாங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். சரி சரி. அந்த காலகட்டத்தில் இவர் பார்த்த உடனே இந்த சால்வை போடுறது, இந்த நிகழ்ச்சி பார்த்த உடனே எனக்கெல்லாம் உண்மையிலே அன்னைக்கு ப்ரெஷர் செக் பண்ணியா 300க்கு மேலே தாண்டி இருக்கு. அப்படியே மன உளைச்சல், 2 நாள் தூங்கவே முடியல, அவ்வளோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. என்னடா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம போராடணுமா, பணம் வருங்கிற எதிர்பார்த்த நிலைமையில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மிகப்பெரிய மன உளைச்சல். இல்லை, நமக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 6 மாதம் கலந்து ஒரு 10 மாதம் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நடக்கும். ஆனால் ஆட்சி மாதிரி ஒரு 10 நாட்கள் கூட இல்லை, அதுக்குள்ளவும் இப்படியான ஒரு மாற்றம் வரும்போது ஒரு சிக்கலுக்கு சிவகுமாருக்கு தெரியுங்க. இல்ல, இந்த 6 மாதம் 3 மாதம் இடைவெளி விட்டா இவங்க போய் உள்ள பூந்துருவாங்கிறது சிவகுமாருக்கு நல்லா தெரியும். நீங்க போய் நாங்க போய் அங்க உள்ள பூந்துருவோங்கிறது அவருக்கு தெரியும். அதனால யாரோ ஒரு முக்கிய அமைச்சர்கள் மூலியமாவோ அதிகாரிகள் மூலியமா வச்சு எல்லாத்தையும் மட்டம் தட்டணுங்கிறது தான் அவருடைய யோசனையே. அவருடைய புத்தி எப்பயுமே அப்படிதாங்க இருக்கும். சரி, ரைட். நீங்க முந்திரினோட வச்சுக்கோமே, இப்ப 10 நாள் ஆட்சியில் இது நடந்திருக்குது. இப்ப அது அவர் தெரியாம இப்ப தெரிஞ்சிருச்சு விஷயம், தெரிஞ்சிருச்சுங்க. அப்படின்போது அவங்க மக்கள் பக்கம் நிக்கணுமா இல்ல அவர் பக்கம் நிக்கணும், ஸ்டாண்ட் எடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இந்நேரம் அவர் அறிக்கை விட்டுருக்கணும். நான் என்னைக்கும் மக்கள் பக்கம் தான், மக்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, நான் மக்களுக்காக நிக்கிறேன், நின்று அறிக்கை விட்டுருக்கணும். எதுவுமே இது வரைக்கும் அவர் மட்டும் இல்ல, இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆகட்டும், வேற ஒரு அமைச்சர் கேட்கறேன். உங்களுக்கு வரலாறு தெரியும், இளசரையப்பல இருக்கிறீங்க. வாச்சாத்தி விவகாரத்துல ஆல்ரெடி செங்கோட்டையனுடைய பிரச்சனை ஒரு வரலாற்று கரும்புலியா மாறி இருக்கு. கண்டிப்பா. இப்போ இது 2வது கரும்புலியா மாறுமோன்னு ஒரு சிக்கல் இருக்கும். இல்ல, இது அவர் சரியான நடவடிக்கை எடுத்து நாங்க கேட்கற மாதிரி எங்களுக்கு உரிய வகையில நிலத்தையோ பணத்தையோ பிரிச்சு கொடுக்கலன்னா அந்த மாதிரி கொடுமைகள் தான் அது நடக்கும். ஏன்னா இது ஏற்கனவே வின்ஸ்டார் இந்தியா கேஸுங்கிறது ஏற்கனவே அப்படி ஒரு கொடுமை தான் நடந்ததுக்கு. இன்னைக்கு 2வது இவர் அந்த வாசாத்தி வன்கொடுமையில் எப்படி இன்னைக்கு வழக்கில் முடிச்சு ஒரு பேர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்களோ அதை திரும்பி ஒரு தொடங்குறாருன்னு தான் அர்த்தம். இதுல எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது இல்லைங்களா? ஆமா, ஆல்ரெடி 100க்கு மேற்பட்ட இறந்துட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் இவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த வன்கொடுமை பாவத்தை சுமக்க செங்கோட்டையை தான் சுமக்கணும். கண்டிப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் என்னைக்கு சாவாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. பல பேர் இன்னைக்கு திடீர்னு நீங்கள் காலையில் வரேன்னு சொன்னதால நாங்கள் இது மட்டும் கம்மியாக கூப்பிட்ருக்கோம். ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜரை வேலை செஞ்சவர், அவர் பேசின விஷயத்தை வச்சு 40 லட்ச ரூபாய் போட்டு 40 லட்சம் வந்த அமௌண்ட் அப்படியே போட்டுட்டு இன்னைக்கு பெத்த பிள்ளைங்க அன்னைக்கு ஆளுக்கு 4-5 லட்ச ரூபா கேட்டாங்களாம். கொடுங்கப்பா, எங்கள் தொழில் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம், மிச்சத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, பெரிய அமௌண்ட்டை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவர். இன்னைக்கு அவங்க 80 வயசு இருக்குங்க. அப்பனும் அதை பொண்ணும் பையனும், நீ யாரோ நான் யாரோ, என் வீட்டுக்கு நீ வராத, உன் வீட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா 75 வயசுல நீ சாப்பாடு செஞ்சு பக்கத்தால் போய் 15 ரூபா 20 ரூபாய் குழம்பு வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. எங்க நிலையோட அவர் நிலையை சொல்லும் போது எனக்கு மனசு கலங்குது. இந்த மாதிரி பல பேர் எங்க கூட இருக்காங்க. மணிவண்ணன் சொல்லி ஒருத்தர், அவரு ஒரு நல்ல வசதியான ஆளு தான். இன்னைக்கு அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் குடியிருக்காங்க. அவருக்கு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாத நீங்கள் போய் சென்னையில் தங்கி அங்கே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையும் அங்கே இருக்கிற மருத்துவமனையிலும் போய் கேன்சருக்கு ஊசி போட்டுட்டு அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க அவரை பார்த்துக்கிறாங்க குழந்தைங்க மாதிரி. ஆனால் அவருக்கு இங்கே எந்த ஒரு ஆதரவும் இல்லை. அவருக்கு ஒரு 40 லட்சம் 40-50 லட்ச ரூபா தரணும். 40-50 லட்சம் அவருக்கு தரணும். மணிவண்ணன் மேலும் கார் விட்டு ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு சிவகுமார். அவரை வந்து பெங்களூர் ஒசூரில் வந்து வேலையில் இருந்திருக்காரு. அங்கேருந்து வரும்போது கார் தூக்கி அடிச்சு அவரையும் கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. மண்டையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய் பொழைச்சி வந்து இப்போ வீட்டில் இருக்காரு. இன்னைக்கு கேன்சர் பேஷண்டாக அவர் பொழைக்க முடியாத ரேஞ்சுக்கு அவர் தடுமாறிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவருக்கு சிவகுமாருக்கு தெரியும், பெரும்பாலான ஆளுகளுக்கு தெரியும். எல்லா அதிகாரியும் பாருங்க, இது பாருங்க எந்த அளவுக்கு சீன் போடுறாருன்ட்டு. பொருளாதார குற்றப்பிரிவில் இந்த புக் அப்படியே கொடுத்துருக்குங்க. சரி, இந்த புக் அப்படியே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த புக்கில் 100 பக்கம் பேப்பர் இருக்கும். இந்த 100 பக்கம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்தில் இருந்த இந்த கார் மட்டும் பார்த்தீங்கன்னா 40-50 கார் வரிசையாக நிற்குது. இதெல்லாம் அவர் வாடகைக்கு எடுத்த பில்டிங்கு. இதில் 1-2 பில்டிங்லாம் இருந்த ஜாமெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த கார் 40-50 கார், 10 லாரி எல்லாம் இருந்தது. நாங்கள் இதில் பாருங்க புக்கெல்லாம் இருக்குது. அந்த ஆர்சி புக்குடைய பேப்பர் இதெல்லாம்.
இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பொருளாதார குற்றப்பிரிவில் வழக்கு பண்ணது எடுத்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி தான். மொத்தத்துக்கு 4 எடுத்துருக்காங்க. 4 வண்டி தான், 4-5 வண்டி தான். அவர் மற்ற காரணம் அவர்கிட்ட அப்படியே இருக்கு. அவர் தனியாக வித்துட்டாருங்க. இவங்க எதுவும் பிடிக்காதனால அது எப்படி அவங்க அரசு அதிகாரி அவங்களுக்கு மட்டும் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல, வித்துடுறாரு. இது பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பட்டியல் 50 இடம் இருக்கு. சரி, என்னென்ன இது என்னன்னா பிளாட் போட்டது சொத்துக்களா? ஆமா, சொத்துக்கள். அவர் சொத்துக்கள் அவருடைய சொத்து இருக்கு. ஆமா, இவருடைய சொத்துக்கள் வந்து அங்கங்க பிளாட் போட்டு இடம் வச்சிருக்காரு இன்னமும். இதுல குறைஞ்சபட்சம் பாத்தீங்களா ஒரு 250 பிளாட்டுக்கு மேல சொந்த இடம் கையில இருக்கு. இப்ப இருக்கிற சொத்து இது புறாமே. இப்ப இதுல எல்லா சொத்துலயுமே பாத்தீங்களா இந்த சொத்து மட்டும் எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு? இந்த சொத்து மட்டுமே வித்தா கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபாய்க்கு மேல போகும். அப்போ உங்களுக்கு ஈஸியா கொடுத்துட முடியும் இல்லையா? தாராளமா கொடுக்கலாங்க. இது மட்டும் இல்ல, இது பட்டியல் அவரா கொடுத்தது. பட்டியல வராது நிறைய இருக்கு. பினாமி சொத்து நிறைய இருக்கு. மல்லூர்ல நாமக்கல்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தால ஒட்டி 100 ஏக்கர் இருக்குன்னு முந்தானத்து கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஏன் இந்த ஆள் இப்படி பண்றான், பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தாலும் 100 ஏக்கரா இருக்கு, பிரிச்சு கொடுத்துடலாம்ல பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பேசிட்டு போறாரு. அப்போ சொத்து இருந்தும் கொடுக்காம இருக்காரு. அதுதாங்க, வர அரசியல் அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு அரசு அதிகாரிகளை மிரட்டி பாமர மக்களை ஏமாத்தி இந்த சொத்து அவன் தான் சொல்றானே, உங்களுடைய பணம் 150-200 கோடி 300 கோடி தரணுமா, என் சொத்து 1500 கோடி 300 கோடி வரட்டும், 20-30 வருஷம் ஆகட்டும், கோர்ட்டு அவங்களா பார்த்து ஒரு முடிவு தரட்டும், அரசு அதிகாரிகளை போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டோம் தரட்டுன்னு, அன்னைக்கு நான் தரேன், அது வரைக்கும் என் சொத்து 500 கோடி 1500 கோடி 3000 கோடிக்கு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் அதுவரை இப்போ 70 வயசு 80 வயசுன்றீங்க, 100க்கு மேல இறந்துடான்றீங்க, நீங்க இருப்பீங்களா? நீங்க போராடுறீங்க? கண்டிப்பா முடியாதுங்க, கண்டிப்பா இருக்காது, நடக்காது. இதுல இப்போ ஒரு சில பிரச்சனை என்ன பாத்தீங்களா, செத்து போனவங்க பசங்களுக்கு நாங்க அந்த 2018-19 பாத்தீங்களா ஒரு போராட்டம் நடத்தப்ப காமனா எல்லாத்தையும் வச்சு நடத்தினோம். கட்சிக்காரன் ஒரு 2000 பேர் வந்திருந்தாங்க. 2000 பேர்த்துக்கிட்ட முன்னாடி அந்த போராட்டத்துல 2000 பேர் எல்லாம் ஒண்ணு போடணும். 2000 பேர்த்துக்கிட்ட ஆளுங்க அப்படியே எண்ணிக்கை அப்படியே மன உளைச்சல் தொய்வு போய் என்னடா பண்றது அப்படிங்கிற ஒரு விரக்திக்கு வந்துடுறாங்க. அந்த 2000 பேர்த்துட்டு 800 பேர்த்துட்டு கையெழுத்து வாங்கணும். அந்த 800 பேர்த்துட்டு கையெழுத்து வாங்கினதுல இப்போ ஒரு 11வது மாதம் நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அன்னைக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு 100 பேப்பரை எடுத்து தனித்தனியாக ஃபோன் பண்ணால் அதில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் அன்னைக்கு ஒரு 100 பேத்துக்கு பக்கமா எங்கள் அப்பா அப்படி ஒன்று பண்ணியிருக்காரா, எங்கள் அம்மா அப்படி ஒன்று பண்ணியிருக்கா, ஐயோ எங்களுக்கு தெரியலையே, நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க அதுக்கப்புறம் தான் தேடி பிடிச்சி எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கண்ணா, எங்களுக்கு தகவல் தெரியாதுண்ணா, இப்படி ஒன்று பண்ணாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்தவங்க மட்டுமே ஒரு 20-30 பேர் இருக்கும் அந்த மாதிரி தகவல். இப்போ இவர் சொல்கிற மாதிரி இன்னும் 20 வருஷம் 15 வருஷம் போனால் அவர்கிட்ட பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் கொட்டி வச்சிருக்காரு. அவர் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இன்றைக்கி அவருக்கு 52 வயசு, எனக்கு 51 வயசு. நான் இன்னைக்கு இருப்பேனா நாளைக்கு இருப்பேனா எனக்கு தெரியாது, என்னுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு பணம் இருக்குது, கோடியே கொட்டி செலவு பண்ணுறதுக்கு இருக்குது. ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி போனாங்களா அவனை காப்பாற்றுறதுக்கு வழக்கறிஞர்களும் இருக்காங்க. போய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீட்டு விட்டு சும்மா குளுக்கோஸ் போட்டு வீடியோ எடுத்து போட்டுருவார். அதிகாரின்னு பாருங்கள், அவன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி விட்டுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய நாடகங்க. அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சப்போர்ட்டு வந்து மக்களுக்காக என்னைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் அது மக்களுக்கு உண்டான தீர்வாக கிடைக்கும். இது மிக விரைவில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்து தலைமைச் செயலகம் போகிறது தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று அடுத்து தலைமைச் செயலகத்தை முற்றுகிட கண்டிப்பாக அதை செய்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் ஒரு 15-20 நாள் அதை பண்ண தயாராகிடுச்சுன்னா தலைமைச் செயலகம் நோக்கி ஒரு போராட்டம் பண்ணுவோம். முன்னாடியே முடிவு எடுத்து முதல்வர் பார்த்து எங்களுக்கு பணம் கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சரி, கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக போராட்டம் தலைமைச் செயலகம் முற்றுகிட வாய்ப்பு போலாங்க. அப்படிதான் போய் ஒரு 10 பேர் தான் சாவறது. என்ன இப்போ என்ன மீறி போனால் அடிப்பாங்களா? சிவகுமாருக்கு இவ்வளோ பெரிய அரசு ஆதரவாக இருக்கும் பொழுது அங்கே போகிற மக்கள் அடிப்பாங்க, அடிக்கட்டும். அதில் ஒருத்தர் 2 பேர் சாவட்டும், இல்லை 10 பேர் கூட சாவட்டும். யாரு என்ன உண்மை தெரிஞ்சுக்குவாங்களே. நீ பப்ளிக்காக போகும்போது தான் இந்த அரசாங்கம் யாருங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இந்தியா முழுசும் ஒரு பார்வை இருக்குது. இவர் தூய்மையான ஆட்சி தருவாரா, நல்லா பண்ணுவாரா, மக்களுக்கு நல்லது பண்ணுவாரான்ட்டு நாங்களும் அதை நம்புகிறோம். அப்படி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் இன்னும் ஓரிரு நாளில் அவர் நடவடிக்கை எடுத்து குறைஞ்சது விளக்கமாக தரணும். கண்டிப்பாங்க. தவறு தெரியாமல் போச்சு. இன்னும் ஓரிரு நாளில் அரசு தரப்புலேருந்து ஏதோ ஒரு அறிக்கை வரணும். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தரோம், நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னார்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நம்புகிறோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக இன்னொரு 15-20 நாளுக்குள்ளே தலைமை செயலகம் போய் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அத்தனை பேர்த்தையும் நாங்கள் சந்திச்சிட்டோம். எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்கள வந்து நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு எங்களை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு சொன்ன வார்த்தை அவங்க நிறைவேற்றலை. இப்போ நாங்கள் இவங்க போய் கேட்டாங்களா பதில் சொல்லுவாங்க, இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, நீ போ வீட்டுக்கு போ, அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு.
என்ன அரெஸ்ட் பண்ணால் எந்த நேரம் வேணால் வந்து பண்ணிட்டோம். எங்கள் வீடு இங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். எந்த நேரம் வேணால் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணட்டும், என்ன பண்ணட்டும், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீதிமன்றங்கள் ஏதாவது நம்பிக்கையான பதில் கொடுக்குதா? இல்லைங்க, நீதிமன்றம் காலக்கெடு நடந்த இந்த நீதிமன்ற விசாரணையில் உங்களுக்கு தொழில் நம்பிக்கை கூட வரலையா? இல்லைங்க, நம்பிக்கை ஏன் இல்லைன்னு பார்த்தீங்களா, வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் வந்து விசாரிக்கிறேன் பொருளாதார குற்றப்பிரிவில். ஒரு நாளைக்கு 10 பேர். அப்படிங்கும்போது இது வரைக்குமே ஒரு 300 பேர் தான் போயிருக்காங்க. ஒரு 2000 பேர் இல்லை, 2000 பேர் வழக்கு கொடுத்தவங்கள 300 பேர் தான் விசாரிச்சே இருக்காங்க. இன்னும் 1000 பேர் வழக்கு கொடுக்கணும். வடங்கள்ல நிறைய ஆயிடுமே. அப்படி அதாங்க, இன்னும் 1000 பேர் வழக்கு கொடுக்கணும். இந்த 3000 பேர்த்தையும் விசாரிச்சு தான் இவங்க பணம் தருவாங்கன்னா சிவகுமார் சொன்ன தேதி வந்துடும். அப்போ குற்றப்பத்திரிக்கையில நீங்க 35 லட்சம் சொன்னீங்க, எவ்வளவு சொன்னீங்க? 15 லட்சம். அதே மாதிரி 2000 பேரும் கொடுக்கும்போது அவரோட எண்ணிக்கை கூடுமே, இன்னும் 5, 6, 10 லாரில போற மாதிரி ஆயிடுமே. அந்த 5 லட்சம் பக்கமே பாத்தீங்களாங்க ஒரு 1500 பேருடைய வழக்கு தான். இந்த 1500 பேர் 2000 பேர் கொடுத்தாங்களா, இன்னும் 2 லட்சம் பேப்பர் வேணும். அந்த 1500 அந்த 15 லட்சம் பேப்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு காலகட்டத்தில் எங்கள்கிட்ட ஒவ்வொரு செட்டு வாங்கிட்டாங்க. புகார் கொடுக்கும்போது ஒரிஜினல் ஒரு செட்டு, எங்கள்கிட்ட கொடுக்குறது ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. அதை நாங்கள் அந்த மாதிரி கொடுத்ததுனால தான் அந்த 5,50,000 நிதி ஒதுக்கி அன்றைக்கி அந்த 1500 பேருக்கு வழக்கு போட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் புகார் கொடுக்க போனாங்கன்னா அவங்க அந்த ஒரு நாளே தள்ளிடுதுங்க. ஒரு நாள் 2 நாள் ஆயிரும். அந்த 36 காப்பி எடுத்து கொடுக்கணும். எத்தனை புகார் பேப்பர் கொண்டு போகிறாங்களோ 36 காப்பி எடுத்து கொடுக்கணும். அது டைப் அடிக்கிற செலவு வந்து அந்த பேப்பர் செலவுலாம் ஒரு ஆளுக்கு போனாங்கன்னா 2000-3000 அதுக்கு மட்டுமே செலவாகுது. இதை வந்து அவங்கள கேட்காத நம்ம டைப் அடிச்சிடக்கூடாது. அந்த அதிகாரி போய் கேட்கணும், டைப் அடிச்சுட்டு போய் காட்டணும், அவர் ஓகேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் போய் அந்த 500 பேப்பர் 1000 பேப்பர் காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதை சரி பார்த்துட்டு அவர் கையெழுத்து போட்டு ஒரு காப்பி தருவார். இப்படி இதுவே இன்னும் 10 வருஷம் நடந்துடும். சிவகுமார் சொன்ன மாதிரி கோர்ட்டில் தீர்ப்பாகணும்னா 2030 தான் ஆகும். அப்போ இந்த சொத்து வந்து பார்த்தீங்களா, இல்லை 2030 ஆயிரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்கு மேலே ஆகுதா என்னன்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம இருக்க போகிறதில்ல. 2030 இந்த சொத்து வந்து 3000 கோடிக்கு மேலே தாண்டிடும். அது சொன்ன கணக்கே வந்துடும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறவங்க ஒரு 1000 பேர் 750 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 100 கோடி 200 கோடி கொடுத்துட்டு மிச்ச சொத்தை அவர் வச்சுட்டு, அவங்க பையன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பையன் கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு இந்த அவன் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் மாறாதுங்கிறாங்க. 2016 ஏற்காடில் ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை அவங்க பையன் பேரில் மாற்றிருக்காரு. எப்படி இது மாறுது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருளாதார குற்றப்பிரிவில் அந்த 23 கோடி ரூபாய்க்கு சொத்து ஒன்று ஏலத்தை விட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த சொத்து ஏலத்துக்கு விட்டு கேன்சல் ஆயிடுச்சு. முந்தானத்து இவர் விளம்பரம் போடுறாரு, அந்த சொத்தை வந்து யாரும் விற்காதீங்க, வாங்காதீங்க, நான் வந்து ஒரு பிளாட்டு வந்து 1000 சதுரடியை 15 லட்ச ரூபாய் விற்கிறேன், நான் உங்களுக்கு விற்று தரேன் அப்படிங்கிறாரு. இது யாரை ஏமாத்துற வேலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அரசாங்கத்தையா மக்களையா? யார் இதில் முட்டாளுங்கிறது எனக்கு தெரியல. மக்களை இவங்க முட்டாளாக்குறாங்கிறது தெரியுது. மக்கள்கிட்ட நாம் சொல்லி புரிய வச்சுருவோம். நீ எங்களுக்கு பணமே தராத, நீ வாங்கின காலகட்டத்தில் சிங்கப்பூர் சிட்டி ஒரு ஏக்கரா வந்து 5 லட்சம், குறைஞ்சபட்சம் 75 பிளாட் 500 சதுரடி மேலே போட்டிருக்கலாம். நாங்கள் கொடுத்த பணத்துக்கு ஆளுக்கு ஒரு பிளாட் 2 பிளாட் தான் கொடுத்து கிரையம் பண்ணி முடி, அவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிற ரேட்டு 1000 சதுரடி 5 லட்ச ரூபா. அப்போ எங்கள் பணத்தோடைய மதிப்பு எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அரசாங்கத்திட்ட போய் நாங்கள் சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்குறதே இல்லை. அவங்ககிட்ட சொன்னால் அவன் நம்மளை ஒரு வேளை அட்டன் பண்ணி பேஸ்ட்டை எடுத்துட்டானா கால் அப்புறம் கூப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுட்டு வேறு எங்கள் நாங்களால் நம்ம சங்கத்தில் ஒருத்தர் 2 பேர் பேசுகிறாங்க. அவர்கிட்ட பேசும்பொழுது எடுத்து பேசுவாங்க, தெரிஞ்ச உடனே கட் பண்ணிடுறது, அப்புறம் கூப்பிட்றாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி தான் மக்களை ஏமாற்றிட்டு இந்த காலகட்டம் போயிட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களாவது வந்து சரி செய்வாங்கன்னு பார்த்தோம். இது மிகப்பெரிய கொடூரமாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. எங்களால் தாங்கிக்க முடியாத ஒரு அவசரத்தை தான் அவரே போட்ட வீடியோ தான் அது. சிவகுமாரே போய் போட்டு அவங்க ஆளுங்களை வச்சு எடுத்து போட்ட வீடியோ தான் அது. அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். தவளை தானே தலையில் வந்து மண்ணை வாரி போட்டுக்குமாங்களே, அந்த மாதிரி அது நடந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி 3500 பேர் நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பணம் போட்டவங்களுடைய கணக்கு மட்டும் தாங்க 3500 பேர். அந்த குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 16,000 பேர் 18,000 பேர் இருக்கும் சேலம் மாவட்டத்தில். இந்த கணக்கெலாம் வந்து அரசாங்கம் கணக்கு எடுக்கணும். இந்த 18,000 பேர்த்தில் கிட்டத்தட்ட 15,000 பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்க தான். பணம் போட்டவங்க வேணால் வெவ்வேறு ஆளுங்களை போட்டிருக்கலாம். அந்த 3000 பேருங்கிறது இந்த குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு போட்டது தான். இந்த குழந்தைங்களுக்காக தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஏன்னா போட்டால் ஏதோ ஒன்று அந்த இடமா வந்ததுன்னா 1 லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி இடம் வாங்க முடியாதுங்க. ஆனால் ஏதோ ஒரு இடம் 2 இடம் வந்துச்சுன்னா குழந்தைங்க பேரில் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பணத்தெல்லாம் கட்டணும். இது எல்லாமே கேள்விக்குறியாகி
நாங்கள் சாவர நிலைமையில தான் இருக்குமோ தவிர இன்னைக்கு ரோட்ல வந்து உட்கார அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்க, இது இன்னைக்கு இந்த ரோட்டில் உட்காந்துருக்கோம். இது மாதிரி பொருளாதார குற்றப்பியல் அலுவலகத்துலையும் உட்காந்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாலேயும் உட்காந்துருக்கோம். எந்த அரசு அதிகாரியும் எங்களுக்கு செவி சாய்க்கலை. இன்னைக்கு டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது, புதுசாக வந்திருக்காங்க ஆரவாரமாக. இது உண்மையிலே அவருக்கு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் தெரிஞ்சிருக்கணும், போயிட்டு இருக்குல்ல. கண்டிப்பாங்க இது தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இருந்தால் அவருடைய அவல நிலை தான் இது. தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா மக்களை எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது அவருடைய நிலைமை தான். இதுக்கு மேலேயாவது உங்கள் மூலியமாக அவருக்கு போய் சேரணும். மக்கள் டிவிக்கு சேனல் மூலிமா இதுவரையும் சேரலை அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த 3 நாள் அளவில். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா சோசியல் மீடியா மூலம் தான் அவர் பெரிய ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆமாங்க, ஓகே. அல்ல சோசியல் மீடியா மூலம் தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கும் போது எல்லாமே தெரியாம கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு கொண்டு போய் தகவல் சேர்த்திருப்பாங்க. அதன் மேல உரிய நடவடிக்கை நல்லா நடக்கும் தான் டிவிக்கு தேர்ந்தெடுத்தோம். இப்போ கடைசியாக வந்து சிவகுமாருக்கு தான் நல்லது நடக்க மாட்டோம் தெரியுது. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதான் அவருடைய சேஃப்டிக்காக இப்போ அதில் போய் இணைஞ்சிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கும்போது ஏடிஎம்கேல போய் இணைஞ்சிக்கிட்டாரு. அவருடைய சேஃப்டி, அவருடைய பணத்தை வந்து காப்பாற்றணும், அந்த நோக்கத்தில் தான் அவர் போயிட்டுருக்காரு. தவிர இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சிவகுமார் அந்த எண்ணம். வேறு எதாவது ஆதாரங்கள் இருக்கா? இருக்குங்க. இது பாருங்க, இந்த ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 பேர் புகார் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமா, 1500 பேர். ஓகே, அதோட 1500 பேருடைய 1500 பேர். ஆமா, எந்தெந்த இந்த மாதிரி டோக்கன் போட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு இடத்த வித்து ஃபர்ஸ்ட் 1 2 3 வருது இல்லைங்களா? 1094 1077 இருந்து 1094 அதே மாதிரி அங்க 1500 லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த 1 2ல இருந்து இருக்கும்டா. ஒவ்வொருத்தருமே லட்சக்கணக்கில் தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே குறைஞ்சபட்சங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 3500 பேர் நாங்கள் சொல்றது ரொம்ப கம்மி. இந்த 10 லட்சம் 5 லட்சம் போட்டீங்க, 2 லட்சம் போட்டீங்க, இதுதான் 3500 பேர். இன்னும் கோடி கணக்கில் போட்டீங்க. அரசு அதிகாரிகள் யாரும் இதுல இல்ல, அவங்க தகவல் தரல. கோடி கணக்கில் போட்ட அரசு அதிகாரிகள்லாம் போனாக்கா அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்தவரும் சரி, இன்னைக்கு இருக்க அதிகாரியும் சரி, கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதுல வழக்கே வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு அரசு அதிகாரி நீ எதுக்கு கோடிக்கணக்கில் போனவங்க உள்ள இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய கணக்கு எல்லாம் வராதனால தான் இது ரொம்ப கம்மியா தெரியுதுங்க இந்த தொகையெல்லாம். அவங்கெல்லாம் வந்து வழக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்க எவ்வளவு 1000 பேர் எவ்வளவு 1000 பேர் ஆசிரியர் இருப்பாங்க. 4000 பேத்துக்கு மேல இருக்கும். அந்த ஒரு 300-400 பேர் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு வரல. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பில்டிங் தெரியுது இல்லைங்களா? இந்த 4 பில்டிங்குமே ஒருத்தர் தான் வாடகை விட்டவர். அவர் மட்டும் 1.25 கோடி 1.25 கோடி. அந்த பில்டிங்காரர் மட்டும் வாடகை அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அவரே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா? சாதாரண இல்லையா? ஏன் அந்த நம்பிக்கை வந்ததுன்னா இல்ல அவருக்கு மேல ஏன் இந்த அளவுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா அது ஒரு கேள்விக்குறி. என்னன்னா அன்னைக்கு இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க விவசாய செயல்படல வேற ஒருத்தர் வந்து இப்போ 1 லட்சம் கொடுத்தா அது ஒரு 5 வருஷம் வச்சு 10 லட்சமோ அளவு வேணும்னா இது நம்பி என் மேலே ஒரு பேராசிரியர் விளைவு தானே அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா? அப்படியும் இதுல சிக்கல் இருக்கா? இல்லை, இது பேராசைங்கிறது அவர் வந்து அவர் செஞ்ச கிரிமினல் தப்புகள் மாட்டிக்கிறது இல்லை. இப்படியான ஒரு கேள்வி வைக்கிறது இல்லை. இப்போ ஏன் போய் மாட்டிக்கிட்டாங்க? விளக்கம் சொல்றேன் சார். பேராசிரியர் விளைவுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக ஒரு விளக்கம். அவர் சொன்னது இப்போ ரியல் எஸ்டேட்ல அமௌண்ட் போட்டா இன்னைக்கு ஒரு இடம் 1 லட்சத்துக்கு நம்ம வாங்கி போட்டோம்னா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சா அது 2 லட்சம் 3 லட்சமா அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பங்குதாரருக்கு தான் பங்குதாரத்தை நிலத்தின் மீது தான் நீங்க 1 லட்சம் போட்டோம்னா சரி 2 லட்சத்துக்கு இடம் வரும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை. நிலத்தின் மீது பங்குறதுனால இது வந்து பெரிய விஷயங்கள் எல்லாரும் பண்ற வேலை தானே. அவர் டிவியில் அழகா பேசுவாருங்க. அவர் பேசும்போது நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு எவ்வளவு நல்லது, இயற்கையை அழிச்சிட்டோம். அவரோட பேச்சு நானும் கவனிச்சு, இயற்கையை அழிச்சிட்டோம். நம்ம வந்து திரும்ப பாரம்பரியம் 7 மணிக்கெல்லாம் நம்ம போய் தூங்க போயிருவோம் முதல்ல. இப்போ வந்து அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை நான் கவனிச்சது. கடவுளுக்கு ஆன்மீக மாதிரியான ஒரு பேச்சு. ஆனா செயல்படல பார்த்தா இவ்வளவு சிக்கலா இருக்கு. டாக்டரே வந்து இருந்தாரு எங்க சங்கத்துக்கு வந்து சாருக்கு வந்தாரு. உண்ணாவிரதம் இருந்தப்போ அவரே வந்தாரு. அவர் 2 லட்சம் போட்டுருக்காரு. இப்போ லட்சம் குறைஞ்சி யாருமே இல்லை. லட்சம் குறைஞ்சது யாருமே இல்லைங்க. நாம இது பார்த்தீங்களா எஃப்ஐஆர் காப்பிங்க. இது எஃப்ஐஆர் காப்பியா? ஆமாம், இந்த எஃப்ஐஆர் காப்பியில் தான் வந்து அந்த பொண்ணுங்க இறந்தாங்க இல்லைங்களா? ஆமாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த பொண்ணுங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் காவல்துறையை பார்த்தே சிவகுமாருக்கு ஆதரவு தான் பண்ணாங்க. அந்த பிள்ளைங்க பொழைச்சிருவாங்கிற நம்பிக்கையில் அவங்க ஏதோ யதார்த்தமாக மருந்து குடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு போராட்டம் வைக்கிறதா சொன்னதுனால அவங்க முழுசாக ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிற இதில் சிபிசிஐடி போட்டு விசாரணை பண்ணி ஆய்வு நடத்தி அதுக்கப்புறம் ஒரு உயிரோடு இருக்கிற பொண்ணுகிட்ட போய் கேட்டு நாங்களும் கூட இருந்ததுனால அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை தான் அதுக்கப்புறம் மாற்றி எஃப்ஐஆராக போட்டதுங்க. ஆனால் இந்த எஃப்ஐஆர் மேலே கூட அவர் அரெஸ்ட் ஆகலை. இன்னும் அரெஸ்ட் ஆகலை. பணத்தை கொடுத்து அப்படியே வந்து தற்கொலை தூண்டின வழக்கு இல்லையா? தற்கொலை தூண்டின வழக்கு. அந்த பிள்ளைங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க.
ஆனால் அப்படி பேட்டி கொடுத்தும் கூட இந்த அரசாங்கம் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அன்னைக்கு இருந்து. பணத்தால் எதையும் யாரையும் விலைக்கு வாங்கிடுறாரு. அதில் அவருக்கு அந்த முழு நம்பிக்கை நிறையா இருக்குது. ஓகே நிறைய விஷயம் பேசியிருக்கிறீங்க. எங்களுக்கே வந்தோடனே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய பிரச்சனையை அப்படியே இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் எந்த வெறுப்பும் இல்லாமல் சொல்கிறோம். டிவிக்கே அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்வரின் பார்வைக்கு விட்டு விடுகிறோம். ஏன்னா ஒருவேளை நீங்கள் தூய சக்தி நல்ல மாற்றம் சொன்னால் இவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்கள். இன்னும் சொல்ல நிவாரணங்கிறத அவங்களோட உரிமை, அவங்களோட சொத்தை மீட்டு கொடுங்க அப்படிங்கிற நம்மளோட கோரிக்கை. ஊடகமாக சாட்சி மலையிலிருந்து வந்து நாங்கள் அப்படியே மக்களின் பார்வைக்கு ஏன் முதல்வரின் பார்வைக்கு விடுகிறோம். ஒருவேளை செவி சாய்க்கவில்லை, எனக்கு நடந்து 3-4 நாளுக்கு ஆகுது. சோசியல் மீடியா வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. சோசியல் மீடியாவுடைய பவரை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பவரில் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீங்க. அப்படி விமர்சனம் முன்வைக்கப்படும் சூழலில் இதை பார்த்தாவது அவர்களுக்கு ஒரு சரியான நிவாரணம், அவர்களுக்குரிய சொத்துக்களை வந்து மீட்டு கொடுக்கணும். நீங்கள் யார் பக்கங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நீதித்துறை அமைச்சராக இருக்கார். இப்போ அவர் முன்னாடியே சேர்ந்திருக்கார். இவர் நல்லவராக கெட்டவரான முதல்ல இப்படியான ஒருத்தரை வந்து நீங்கள் உங்களோட சேர்த்துக்கொள்வதே வந்து நீ தீய சக்தியான்ற கேள்விக்கு நீங்களே வந்து ஒரு முன்னுதாரணமாக ஆக வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே முதல்வர் இதில் தலையிட வேண்டும், பார்க்க வேண்டும். அதை மீறி வந்து மக்களுக்கு அவர் ஒரு இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்களால் போராடுவவங்க புதிதல்ல, உங்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறோம். இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு, மன உளைச்சலுக்கு 100 பேருக்கு மேலே இறந்துருக்கிறீங்க. அப்புறம் கூட எங்கள் ஊடகத்தினமே உங்களோட குறையில சொல்லியிருக்கீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாத சொல்ல அறக்களுக்கு நேரம் ரொம்ப நன்றிங்க.